Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் சட்னி சிம்பிளா டேஸ்டா செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தோட காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம தோலெல்லாம் உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா புதுசாக கட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயமே கரெக்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். தக்காளியை புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாவை காம்பை பிச்சுட்டு இதை கீரி எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ண தக்காளியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அடுத்து நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். காம்பை கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் 2 கட் பண்ணதுக்கப்புறமா சூத்து எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் புதுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காயை ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லாட்டின்னா கத்திரிக்காயோட கலர் மாறிடும். தண்ணியில் போட்டு வச்சோம்னா அதோட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லாட்டினா கொஞ்சமாக வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டிங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடும். குக்கரில் ஆவி போனோடனே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குழவா வந்துருச்சு. குழவா வந்ததுனால நம்ம ஒரு மத்தை வச்சு மசிச்சு விட்டோம்னாலே ஈஸியாக நல்லா மசிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி, வணக்கம்.